வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி ஏப்ரல் மந்த் எக்ஸாம் ஃபோக்கஸ் சிஏ பிரசன்ட் பை தீபிகா சக்திவேல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி 4ஆம் கட்ட அப்டேட். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ஊரக வங்கிகள். இந்த ஊரக வங்கிகளை வந்துட்டு மையப்படுத்தி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அதனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? ஊரக வங்கிகள், கிராமப்புற வங்கிகள். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அது எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அதாவது நிறுவப்பட்டது 1975. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோடைய பரிந்துரை எந்த குழு பரிந்துரையின் படி இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நரசிம்மம் குழு அறிக்கை. இதை வந்து மேலாண்மை செய்பவர். ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க்ஸ் வந்துட்டு ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னா ஆர்பிஐ. மேற்பார்வை செய்பவர், ஓகே, சூப்பர்வைஸ் பண்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நபார்டு வங்கி. ஓகேங்களா? சோ நபார்டு வங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ண ஒரு வங்கி. ஓகேங்களா? சரி, ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர், உரிமை அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 50% ஷேர் வச்சிருக்கு, மாநில அரசு வந்துட்டு 15%, அதுக்கப்புறம் வந்து ஊக்குவிப்பு வங்கி, ஓகேங்களா, ஸ்பான்சர் பேங்க்ஸ் அது வந்துட்டு ஒரு 35% வச்சிருக்கு. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சியை வந்துட்டு ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா? சோ அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறமேட்டி வர்த்தகம், இதெல்லாம் கிராமப்புற லெவல்ல பண்றதுக்கு நிதி உதவிகள் வழங்குறது தான் இதோடைய முக்கிய நோக்கம். ஓகே, சோ இப்போ என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 26 ஆர்ஆர்பிகள் வந்துட்டு ஒன்றிணைந்துட்டு. ஓகேங்களா? சோ ஒன்றிணைந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மொத்தமே இப்ப எத்தனை நம்மளோட கண்ட்ரி லெவல்ல மொத்தமே எத்தனை ஆர்ஆர்பி தான் இருக்கு? 28 ஆர்ஆர்பிஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்துட்டு இதை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. சோ ஏன் அப்படின்னா ஒன்னு எஃபிஷியன்சி, செயல்திறன். ஓகேங்களா? சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த செலவு குறைக்கிறது. சோ இதுக்காக கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்ஸ் பிளஸ் 1 யூனியன் பிரதேசம் இதை வந்து கவர் பண்ற மாதிரி இந்த மர்ஜர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது கட்டம்னா அப்போ எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2006ல இந்த இது ஆரம்பிச்சது. 196 ஊரக வங்கிகளை 82 மாத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு 82 56 மாத்துறாங்க. 56 43, இப்ப 43 28 மாறி இருக்கு. ஓகேங்களா? சோ வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்ல திட்டம் சார்ந்தது, மர்ஜர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? சோ வந்து கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.